பெரும்பாலும் நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கிட்ட போய் நீ என்ன ஆகணும்னு கேட்டா சிலர் டாக்டர், சிலர் கலெக்டர்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க தான் வளர வளர தன்னோட கனவுகளையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் சின்ன வயசுல தான் கண்ட கனவு அப்படியே பழிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி சின்ன வயசுலயே கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு 24 வயசுலயே ஐஏஎஸ் ஆஃபீஸரான ஒரு இளம் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஐஸ்வர்யா ராமநாதன் தாங்க. தமிழ்நாடுவை சேர்ந்தவங்க. ஆல் இந்தியா லெவல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 47th பிளேஸும் தமிழ்நாடு அளவில் செகண்ட் பிளேஸும் பிடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா தமிழ்நாடு கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பன்ரோட்டி வட்டம் மோரூர் கிராமத்துல பிறந்தாங்க. ஐஸ்வர்யா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அப்பா ஒரு விவசாயி. அம்மாவுக்கு சின்ன வயசுலயே மேரேஜ் ஆகி அப்புறம் காலேஜ் படிச்சு டிஎன்பிசி எக்ஸாம்னு ஒன்று இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கோச்சிங் எல்லாம் போய் ஒரு கவர்மெண்ட் ஜாபை வாங்கினாங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மா தான் ஹீரோயின். அந்த மாதிரி ஐஸ்வர்யாவுக்கும் அவங்க அம்மா தான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஐஸ்வர்யா இவங்க படிப்பை சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல முடிச்சாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சாங்க. 2004ல் சுனாமி வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கதீப் சிங் பெரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானும் அவரை போல ஐஏஎஸ் ஆகணுங்கிற கனவு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு மறுபடியும் வருது. அவங்க ஸ்கூல்ல 10க்குள்ள ரேங்க் எடுக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க அம்மா கிட்ட நான் ரேங்க் எடுக்கணும்லாம் படிக்கல, அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே யூபிஎஸ்சி கோச்சிங்லாம் போனாங்களாம். கேம்பஸ் இன்டர்வியூலலாம் செலக்ட் ஆனாலும் தனது கனவை விட்டுடக்கூடாதுன்னு நினச்சி ஒரு வருடம் தன்னோட எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் விட்டுட்டு ஸ்டடீஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்களாம். இவங்க யூபிஎஸ்சியில் மொத்தம் 2 அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் செகண்ட் அட்டெம்ப்டில் தான் ஆல் இண்டியா லெவலில் 47th ரேங்க்கும் தமிழ்நாடு லெவலில் செகண்ட் ரேங்க்கும் எடுக்கிறாங்க. 2020ல் அவங்க பெற்றோர்களையும் அவங்க கிராமத்து மக்களையும் மிகவும் பெருமைக்கு உள்ளாக்குறாங்க. ஏன்னா அவங்க யூபிஎஸ்சி கிளியர் பண்ணும்போது அவங்க ஏஜ் வெறும் 24 தான். இவங்க இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வெற்றிக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸ் தானு குறிப்பிடுறாங்க. முக்கியமா அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம்னால தான் இவ்வளவு உயரங்களை அவங்களால அடைய முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வியே சிறந்த ஆயுதம். இந்த உலகையும் உன்னை மதிக்காதவர்களையும் மாற்றுவதற்கு. நன்றி.